மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகரின் மையப்பகுதி வழியே புனித காவிரி ஆறு ஓடுகிறது. காவிரி ஆற்றின் மையப்பகுதியில் நந்திதேவருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளதும் 16 தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ளதுமான புனித துலாக்கட்ட காவிரி பகுதி அமைந்துள்ளது. காசிக்கு இணையாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதற்கு ஏற்ற இடமாக இது விளங்குகிறது. இந்த பகுதியில் இரவு நேரங்களில் மது அருந்துவோர் கூட்டமாக மது அருந்திவிட்டு பாட்டில்களை அங்கேயே உடைத்துவிட்டுச் செல்கின்றனர். காவிரி ஆற்றில் தண்ணீர் வரும்பொழுது குளிக்கும் பக்தர்கள் இதனால் காயமடைகின்றனர். மேலும் நகரின் குப்பைகளை வீசிச் செல்லும் இடமாகவும் புனித காவிரி துலாக்கட்டம் மாறிவிட்டது. துலாக்கட்ட தீர்த்த படித்துறையை தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. நகராட்சி ஊழியர்கள் மற்றும் பூம்புகார் அரசினர் கல்லூரி, சிசிசி சமுதாய கல்லூரி மாணவிகள் இணைந்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மூட்டை மூட்டையாக குப்பைகளை கல்லூரி மாணவிகள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தினர். மண்ணில் புதைந்திருந்த மதுபான பாட்டில்களை அப்புறப்படுத்த மிகவும் சிரமமாக உள்ளதாக மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் தெரிவித்தனர். காவல்துறையினர் கடுமையாக நடவடிக்கையை மேற்கொண்டு இரவில் காவிரியாற்றில் உள்ளே மது அருந்துவர்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை துலாக்கட்ட காவேரியிலிருந்து தூய்மை பணிகளை ட்ரிபிள்-சி சமுதாய கல்லூரியோடு இணைந்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து விவசாயத்திற்கும் தண்ணீர் காவிரியில் திறந்து விடப்படுகின்ற அந்த வழக்கம் இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தூய்மை பணியை மயிலாடுதுறையில் உள்ள முக்கிய கல்லூரிகள், மாணவர்கள், சமூக நல ஆர்வலர்கள் அத்தனை பேரும் இணைந்து செய்வது வழக்கம். அதுபடி இந்த ஆண்டுக்கான தூய்மை பணியை இன்றைய தினம் குரு பயிற்சியிலே துவக்கியிருக்கின்றோம். அரசுக்கு மிக முக்கியமான கோரிக்கை என்பது இந்த துலாக்கட்டம் என்பது காவேரி, அதாவது கங்கையினுடைய பாவத்தை போக்குகின்ற ஒரு இடமாக, புனிதமான இடமாக போற்றப்பட்டு வருகின்றது. அப்படிப்பட்ட இந்த புனித இடத்துல தொடர்ந்து இளைஞர்கள், மதுப்பிரியர்கள் இரவு நேரங்களில் வந்து இங்கே குடித்துவிட்டு அவர்களுக்கு பாட்டில்களை அள்ளி வீசி செல்வது என்பது இங்கே வருகின்ற பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகுந்த இடையூறாக இருக்கின்றது. நூற்றுக்கணக்கான பாட்டில்களை எல்லாம் பொறுக்கி இருக்கின்றோம். இன்னும் மிச்சம் இருக்கிற எல்லா பணியும் நகராட்சியின் சார்பிலும் சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்கின்றோம். இந்த இடத்துல இன்னும் சொல்லப்போனால் காவேரியில் தண்ணி குறைவாக இருக்குன்னு தகவல் வருவது வருத்தமளிக்கிறது. தண்ணீர் இறைவன் அருளால் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. புதிய அரசு கர்நாடக அரசோடு இணக்கமாக இருப்பதால் அவர்களிடம் பேசி தண்ணீரை இங்கே விவசாயிகள் நலனுக்காக விடுவதற்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். இந்த பகுதியை எப்பொழுதும் புனிதமாக பாதுகாத்துக் கொள்கின்ற பொறுப்பு நம்முடைய நகராட்சிக்கும் காவல்துறைக்கும் இருக்கின்றது. மயிலாடுதுறையின் புனிதத்தை பாதுகாக்க இங்கே வந்து மது அருந்துகிறவர்கள் தயவுசெய்து வேறு இடத்திற்கு மாறி செல்ல வேண்டும் என்று அனைவரின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்த பகுதியை வைத்துக் கொள்ள வேண்டும். புனிதத்தை பாதுகாக்க நாங்கள் அத்தனை பேரும் சபதம் இருக்கின்றோம். அனைவரும் வருக. காவிரியில் தண்ணி வந்தவுடன் வந்து புனித நீராடுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.